Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல full bangle set எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். silk thread யூஸ் பண்ணி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். bangles எடுத்துக்கோங்க. 2 mm ல எடுத்துர்க்கேன். thin bangles அப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய bangle. அது thin bangle ரெண்டுமே நான் red color thread யூஸ் பண்ணி wrap பண்ணி வச்சிருக்கேன். thread எடுத்துக்கோங்க. இது வந்து golden color thread 10 strandsக்கு சுத்தி வச்சிருக்கேன். அதை ஒட்டி இந்த மாதிரி cross-ஆ வளையல் ஃபுல்லா சுத்திக்கோங்க. சுத்தினதும் முனைய மீதி இருக்க நூலை கம் தடவி கட் பண்ணிட்டு வளையல்ல கொஞ்சமா கம் தடவி மீதி இருக்க நூலங்க முனையில ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 bangles ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேங்கிளும் இன்னொரு பேங்கிளும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள் ரெண்டு செட் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு சென்டர்ல கம் தடவிக்கோங்க. எல்லா பேங்கிளுமே கோல்டன் கலர் த்ரெட் கிராஸா சுத்திக்கோங்க. இதுக்கு நடுவுல கோல்டன் பால் செயின் ஒட்டுறேன். பெரிய சைஸ் பால் செயின் ஒட்டினா நல்லா இருக்கும். நான் பெரிய சைஸ் பால் செயின் ஒட்டுறேன். ஒட்டினதும் மீதி செயினை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஒட்டி விட்டுருங்க. இன்னொரு பேங்கிள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த பேங்கிள் எடுத்துக்கோங்க. நூல் சுத்தந்து தவிர ரெட் கலர் பார்ட் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி 1 by 1 கம் தடவிட்டு அந்த இடத்துல கோல்டன் ஹாஃப் பீடை வந்து 1 by 1 ஒட்டிட்டே வாங்க. வலையில சுற்றி ரெண்டு பேங்கிளுமே நான் இந்த மாதிரி ஹாஃப் பீட் ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 3 bangles ரெடி ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க பேங்கிள் திக் பேங்கிள், அதுவும் கோல்டன் கலரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரெட் கலர் த்ரெட் 10 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அதை கம் தடவி வளையலில் ஒட்டிடுங்க. கம் தடவிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இதையும் நம்ம க்ராஸாக சுற்ற போகிறோம். வளையல் சுற்றி கடைசியில் எண்டில் மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் அளவுக்கு கொஞ்சமாக எடை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக சுற்றிக்கோங்க. அவ்வளோதான், சுற்றியாச்சு. இங்கே கொஞ்சமாக கேப் விட்டுருக்கும். முனையை கட் பண்ணிவிட்டு கம் தடவிட்டு நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க. நமக்கு எண்டில் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போது இன்னொரு த்ரெட் எடுத்துக்கோங்க. 10 ஸ்ட்ராண்ட்ஸ் அளவுக்கு. நம்ம ஆல்ரெடி ஒட்டின த்ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த நூலை ஒட்டிக்கோங்க. கம் தடவி ஒட்டிட்டு ஆப்போசிட்டில் சுற்றுங்க. சைடாக இந்த மாதிரி க்ராஸாக நம்ம ஆல்ரெடி ரேப் பண்ண த்ரெட்டுக்கு க்ராஸாக வர மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி முடிஞ்சதும் மீதி நூலை கட் பண்ணிவிட்டு கம் தடவி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம த்ரெட்டை ரேப் பண்ணியாச்சு. இப்போது ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ். இதை வந்து நம்ம 2 ரேப் பண்ணியிருக்கோம். ரெண்டு த்ரெட்டு வந்து சுற்றி இருக்கும் ஆப்போசிட்டாக. அதுக்கு நடுவில் கோல்டன் த்ரெட் இருக்கும். அதுவும் இல்லாமல் சைட்லேயும் இருக்கும். 2 சைட்லேயும் அப்புறம் சென்டர்லேயும் இந்த மாதிரி எல்லா சைடும் கம் தடவிக்கோங்க. 1 by 1 கம் தடவிட்டு எல்லா இடத்துலையும் இந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸை 1 by 1 ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக எல்லா ஸ்டோன்ஸையும் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த பேங்கிளும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேப் விட்டுருக்கோம். அந்த இடத்துல மட்டும் சென்டரில் கம் தடவிக்கோங்க.
இது வந்து பேர்ல் செயின், மூணு பேர்ல் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ஒட்டிக்கோங்க. மீதி இருக்க இன்னொரு சைடு வந்து கம் தடவி ரெண்டு பேர்ல் இருக்க மாதிரி கட் பண்ணது. இன்னொரு சைடும் அதே மாதிரி கம் தடவிட்டு 2 பேர்ல் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு அந்த பேர்ல் செயின் வந்து ரவுண்டாக தெரியும். இப்போ இந்த பேங்கிள்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே வேணும்னு லொக்கேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேங்கிள்ஸ் செட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாகவே. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.